2014 முதல் 2017 வரை செயல்பட்ட மோசமான டார்க் வெப்ல ஆல்பா பே முக்கியமான ஒன்று. என்னுடைய ஓனர் அலெக்சாண்ட்ரே கேசல். இவர் ஆல்பா 02ன்ற ஒரு புனைப்பெயர்ல செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இவரை பிடிக்கிறதுக்காக 10க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றிணைஞ்சு எப்படி பிடிச்சாங்க அப்படின்றது தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். ஆல்பா பேன்றது ஒரு சட்டவிரோதமான தளம். இது சட்டவிரோதமான பொருளுக்கு பெயர் பெற்ற தளமும் கூட. முதல்ல திருடப்பட்ட கிரெடிட் கார்டு வச்சு பண்ணாங்க. அப்புறம் என்னன்னா ட்ரக்ஸ் இது பண்ணாங்க, போதை மருந்துகள், இந்த மாதிரி விஷயம். அப்புறமேல் துப்பாக்கி, வெடிமருந்துகள். அதாவது இந்த துப்பாக்கியில பாத்தீங்கன்னா பல வகையான துப்பாக்கி, வெடிமருந்துகள்ல பல இது, மிஷின் கன்னு. ஸோ இதெல்லாம் என்னன்னா என்ன ரேட்டு, என்ன ஃபுல் டீட்டெயிலாவே போட ஆரம்பிச்சாங்க. ஆல்பா 02ன்ற ஒரு புனைப்பெயரை பயன்படுத்தி தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே கிரிப்டோ கரன்சினால என்னன்னா கண்டுபிடிக்க முடியாத வகையில தான் இது இருந்துச்சு. இதனுடைய ஓனர் அலெக்சாண்ட்ரா கேசல் ஒரு சாதாரண ஒரு வெப்சைட்டுக்காக அதான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் என்னன்னா அவருக்குள்ள ஒரு சாத்தான் புகுந்த பின்னாடி என்னன்னா இது ஒரு டார்க் வெப் தளங்கள்ல முக்கியமான தளமா செயல்பட்டுச்சு. இது அதிக காலம் நீட்டிக்கல. FBI ஏஜென்ட் இந்த மாதிரி பல வெப்சைட்டுகளை கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றையும் நீக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கண்ணுல அகப்பட்டதுதான் இந்த தளம். இந்த தளத்தை அவங்க நீக்க பல வித முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அந்த முயற்சிகள் அவங்களுக்கு சரியா கிடைக்கல. ஸோ அவங்க என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. இந்த தளத்தை மூடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்கான வாய்ப்பு சரியா அமையல. ஒரு ஸ்டேஜ்ல டிசம்பர் 2016 அவங்களுக்கு ராபர்ட் மில்லர்ன்ற அங்க இருக்க உயர் அதிகாரி, அந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க உயர் அதிகாரிக்கு ஒரு மெயில் வருது. ஸோ அந்த மெயிலை ஓபன் பண்றாங்க. இந்த ஆல்பா 02ஓட ஒரிஜினல் இமெயில் கிடைக்குது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அது பாக்குறாங்க. அது எப்படி அவங்க அந்த ஆல்பா இவங்க என்னன்னா இந்த இது ஆரம்பத்துல மெம்பரா சேர்றவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. இந்த தேங்க்ஸ் மெசேஜ்ல ஓனருடைய மெயில் ஐடியோட ஒரு அந்த லெட்டர் வந்திருக்கு. இத போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல இருந்து குற்றவாளியை அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதா ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த மெயில் ஐடி வச்சு சோசியல் தளங்கள்ல ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சோசியல் தளங்கள்ல தேட வரப்ப உங்களுக்கு என்னன்னா குற்றவாளியோட ஒரிஜினல் பேர் ஒரு இடத்துல கிடைக்குது. குற்றவாளியோட மனைவி தாய்லாந்துல இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இவருடைய போட்டோ முழுவதுமா கிடைக்குது. ஸோ அப்ப என்னன்னா இவங்க என்னன்னா தாய்லாந்து போக பிளான் பண்ணி, சோ என்னன்னா இந்த டார்க் வெப் தளத்துல இது செயல்படக்கூடிய இடங்கள்னு இருக்கக்கூடிய நாடுகள் பாத்தீங்கன்னா 10 நாடுகள் இருக்கு. சோ இந்த 10 நாடுகளுடைய போலீஸ் உயர் அதிகாரி துணையோடு தான் இவனை பிடிக்கிறாங்க. சாதாரண ஒரு தளம் ஆரம்பிச்சு அவன் பாட்டுக்கு இப்ப நம்மளுக்கு இந்த அமேசான், சோ இந்த மாதிரி ஒரு தளம் இருக்குன்னா இந்த தளத்துல ஒரு ஆயுதங்கள் வித்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டார்க் வெப் உலகத்துல அதாவது தவறான பொருட்களை விற்க ஆரம்பிச்சு பெரிய அளவு குறைச்ச காலத்திலேயே அவன் 25 வயசுக்குள்ளே பெரிய அளவு சம்பாதிச்சிட்டான். ஸோ பாத்தீங்கன்னா அவனுடைய பெயர் கிடைச்சிருச்சு, அவன் இருக்கக்கூடிய லொகேஷன் கிடைச்சிருச்சு. அவன் என்னன்னா தாய்லாந்துல அவனுக்கு 3 வீடு இருக்கு. 2015 இந்த தளம் 2 லட்சம் பயனாளர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2017 4 லட்சம் பேர் இந்த தளத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த தளம் குற்ற செயல்களுக்கான தளமா இருந்துச்சு. ஸோ இதுல இந்த குற்ற செயல் புரித மனிதர்களுக்கு இது ஈஸியா ஒரு டிரான்சாக்சன்ல ஒரு ஈஸியா இருந்துச்சு. என்னன்னா இவர் தாய்லாந்துல இருக்காருன்ற விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. சோ தாய்லாந்தை நோக்கி தான் டார்கெட் வைக்கிறாங்க. இதுகளுக்கு இடையில பல ஒப்பந்தங்கள் பண்ணாங்க. சோ பல விஷயங்கள் செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. எல்லாத்தையும் ஸ்டேஜ்ல ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ அவனுடைய இடம் தாய்லாந்துல அவனுக்கு ஒரு 3 வீடு இருக்கு. அவன் சொகுசான கார்கள் வச்சிருக்கான், சொகுசான 2 வீலர் வச்சிருக்கான். ஸோ எல்லாமே போட்டோ எல்லாமே எடுக்கிறாங்க. அவனுடைய உருவம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட போட்டோ, அவன் ஹோட்டல்ல சாப்பிட்ற போட்டோ எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. ஸ்பை மூலமா எல்லாம் எடுத்துறான். ஸோ இவனை அரெஸ்ட் பண்றது எப்படி அப்படின்ற விஷயத்தை தரான். ஏன்னா இப்போ என்னன்னா ஒருத்த என்னன்னா சுடுறான், வெட்டுறான், இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா
ஒயிட் கிரைம்ன்ற லிஸ்ட்ல வராது. அதாவது ஒயிட் கிரைம்னா வந்து அமைதியா இருப்பாங்க, ஆனா என்னன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, கிரைம் வேலை பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் ஒயிட் கிரைம். ஸோ இந்த இது வந்து என்னன்னா ஒரு ஒயிட் கிரைம். இந்த ஒயிட் கிரைம் வந்து எப்படின்னா, இவனை வந்து அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தான் வந்து இவனை பிடிக்கணும்னு பிளான் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒயிட் கிரைம் பண்றவன் வந்து ஒரு ஆளா தான் பண்ணுவான், ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, அங்க இருக்க வந்து ஒரு தாய்லாந்துல இருக்க ஒரு அதிகாரி, ஒரு ஸ்பையை வச்சு இந்த ஒரு ஆப்ரேஷன் எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்குது. ஸோ இப்படி வந்து என்னன்னா, அவன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற விஷயம் தெரியுது. ஸோ வீட்டில் வந்து இத்தனை நபர்கள் இருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு கத்துப்படி ஆகுது. ஸோ என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு விஷயமாவே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு என்னன்னா, ஒரு டிரைவர் வந்து அந்த ஸ்பை டிரைவர் வந்து கார் ஓட்டுறாரு. கார் ஓட்டி அந்த அவர் வீட்டுக்கிட்ட வந்து கார் இப்படி திருப்புற மாதிரி, அவருடைய பேக்ல திருப்புற மாதிரி அவன் வீட்டு காரை வந்து ரொம்ப ஃபோர்ஸா வந்து அடிக்கிறாங்க. இந்த அடிக்கிறப்ப என்னன்னா, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவனுக்கு சவுண்டு கேட்குது. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா, ஏன்னா இந்த அடிக்கிறதுல வந்து அந்த கார்ல வந்து சவுண்டு கேட்கும். இந்த கார்ல சவுண்டு கேட்கிறப்ப என்னடா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு அவன் கீழே வர்றான். அதாவது என்னன்னா, சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணாம வர்றான். அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணாம கீழே வரான். அதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ இது பிளான் பண்ணி தான் நடக்குது. அவன் கரெக்டா வர்றான். பேசிட்டு வந்து வர்றதுக்குள்ள போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. போலீஸ் அவன் வந்து மேல போய் ஆஃப் பண்றதுக்கு முடியும்னா அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாவே சுத்தி வளைச்சிடறாங்க. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இவன் ஒரு டெக்னாலஜி பர்சனாலும் இந்த போலீஸ் துறையில வந்து எப்பயுமே குற்றம் வந்து அதிகரிக்க அதுக்கேத்தாப்புல ஆட்கள் வந்து போலீஸ் துறையில வருவாங்க. ஸோ இந்த ஹேக்கர் வந்து இந்த இதுல வந்து என்னன்னா, ஒவ்வொரு நாட்டில் இருக்க ஹேக்கரும் வச்சு இப்ப தாய்லாந்துல இருக்க முக்கியமான உயர் அதிகாரியும் வச்சுதான் இது வந்து பண்ணாங்க இந்த ஆப்ரேஷனு. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்றப்ப என்னன்னா, அவனை வந்து பிடிச்சிட்டு அவனை கூட்டிட்டு போய் உள்ள வந்து எப்படி ஆப்ரேஷன் நடக்குது, எப்படி இது வந்து இவனுடைய சொத்து மதிப்பு எங்க வச்சிருக்கு, இது எல்லாமே வந்து என்ன சொன்னா அக்யூரேட்டா எடுக்கிறாங்க. அக்யூரேட்டா எடுத்து வந்து இவன் வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து வெளியில வந்து உடனே இமிடியேட்டா லீக் அவுட் பண்ணல. ஸோ அமைதியா இருந்துட்டு என்னன்னா, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஏன்னா குற்ற மனிதர்கள் வந்து இதுல வந்து இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியனால இதை வந்து என்னன்னா, இந்த ரகசியத்தை உடனே சொல்லாம தான் இவங்க வந்து என்னன்னா மற்ற வேலைகள் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி வந்து சில ஆட்கள்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவனை அரெஸ்ட் பண்றப்ப அவனுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து $14 மில்லியன் இருந்ததா சொல்லப்பட்டது. பிட்காயினோட மதிப்பு மட்டும் வந்து பல கோடிகளுக்கு இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து இவனுடைய கமிஷன் சார்ஜா வந்து 2-4% வந்து வாங்கியிருக்கான். இந்த 10 நாடுகள் சேர்ந்து வந்து பண்ண ஆபரேஷன் வந்து மே 2017 வந்து ஆரம்பிச்சாங்க. 1 ஜூலை 2017 வந்து வாரண்ட் வந்து 30 ஜூன் 2017 வந்து அமெரிக்க நீதிமன்ற கோரிக்கையை ஏத்துக்கிட்டு வந்து தாய்லாந்துல வந்து வாரண்ட் வந்து பிறப்பிக்கிறாங்க. ஜூலை 2017 வந்து அவர் வீட்டுல வந்து கைது செய்யப்படுறாரு. 12 ஜூலை 2017 அன்னைக்கு வந்து ஜெயில வந்து காலையில 7 மணிக்கு அவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு. 16 ஜூலை 2017 வந்து அவங்க மனைவி பேர்ல வந்து பண மோசடி வழக்கு வந்து பதிகிறாங்க. 20 ஜூலை 2017 அதிகாரப்பூர்வமா வந்து தளத்தை வந்து மூடுறாங்க. 23 ஜூலை 2017 அவங்க சொன்ன பேட்டியில வந்து விரைவில் வந்து முக்கியமான நபர்கள்லாம் கைது செய்யப்படுவாங்க, அதாவது சந்தேக குற்றவாளிகள் எல்லாருமே கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டது. 8 ஆகஸ்ட் 2021 வந்து இது வந்து இந்த ஆல்பா பே வந்து தளம் வந்து திருப்பி வந்து ஓபன் ஆகுது. இதனுடைய பழைய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் வந்து இந்த தளத்தை வந்து வாங்கி அப்போ ஒரு நல்ல தனமா வந்து கொண்டு வரணும்னு முடிவோட அதே பேர்ல வந்து செயல்படுத்தினாங்க. சொகுசா வாழணும் இந்த மாதிரி டார்க் வெப் கிரிமினல்கள் வந்து நிறைய தோன்ற ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்க வந்து அமெரிக்காவில் FBI மாதிரி ஸோ ஒவ்வொரு நாட்டையும் அவங்க இதுக்குன்னே வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி வந்து குற்றவாளிகளை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வகையான குற்றவாளிகள் வந்து அதிக அளவு ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி செயல் செய்யறப்ப தான் வந்து ஒயிட் காலர் கிரைம் செய்யறப்ப தான் வந்து மணி வந்து அதிக அளவு பொழுது கண்ணுக்கு தெரியாத மணி, அதாவது கிரிப்டோ கரன்சின்ற முறையில் வந்து பண்றாங்க. ஸோ ஆனால் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து பிடிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.